வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தாட்றோம் தூக்குறோம் பேசிட்டு இருக்கிறது நாஸ்ரீ. என்ன மக்களே, இன்னைக்கும் விளையாட ரெடியா? ரொம்ப சிம்பிளான விளையாட்டு தாங்க. உங்களுக்கு சினிமால யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பத்தின 5 கேள்விகள் நாங்க கேட்போம். ஆனா நாங்க கேட்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணணும். நீங்க கால் பண்ணதும் உங்களுக்கு ஹீரோ பிடிச்சிருக்கலாம், ஹீரோயினை பிடிச்சிருக்கலாம், டைரக்டர் பிடிச்சிருக்கலாம், மியூசிக் டைரக்டர் பிடிச்சிருக்கலாம். இப்படி யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களுடைய பேரை மட்டும் சொன்னீங்கன்னா நாங்க ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்போம். அதுவும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த 5க்கும் நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க தாங்க வின்னர் அப்படின்னு சொல்லி 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர், அதுவும் வின்தாரா கிளப் வழங்கக்கூடியது உங்களுக்கு தான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, கால் பண்ணுங்க. நிறைய பேர் கால் பண்ணி வின் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ கால் லைன்ல வந்துட்டாங்க, யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார். வணக்கம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. நிரஞ்சனி from வேதாரண்யம். யாரை பத்தின கேள்விகள் கேட்கலாம்? டாக்டர் சமந்தா. சமந்தா பத்தின கேள்வியா? சரி, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சமந்தாவுடைய நடிப்புல தங்க மகன் இந்த படத்துடைய இயக்குனர் பெயர் என்ன? தங்க மகனா? ஆமா. 2 1 தெரியலையா? வேல்ராஜ் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, ஓகே. தங்க மகனா, அப்படி ஒரு படத்துல சமந்தா நடிச்சாங்களா அப்படின்ற ஒரு ஷாக்ல போயிட்டாங்க. அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. இது தாட்றோம் தூக்குறோம் டிவி பார்க்காம இல்ல நீங்க டிவி பார்க்கணும், ஃபோன் பேசும்போது மட்டும் பார்க்க வேண்டாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஐம்பட்டில இருந்து கவிதைராஜா பேசுறேன். யாரை பத்தின கேள்விகள் கேட்கலாம் உங்களுக்கு? ஏஆர்மான் பத்தி கேளுங்க. நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி வீட்டுல ஏதோ ஒரு குழந்தை கேள்வி கேக்குதே. ஏஆர்மான் பத்தி கேளுங்க. சரி, கேப்போம். ரெடியா? உங்களுக்கான முதல் கேள்வி. ஏஆர் ரகுமான் எத்தனையோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பார்த்திருந்தாலும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல மட்டும் அவர் கை தேர்ந்தவர். அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? கீபோர்ட். சூப்பர். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்விக்கு போறோம். சரிங்களா? ஏஆர் ரகுமான் அவர்கள் நடத்தக்கூடிய மியூசிக் ஸ்கூலுடைய பெயர் என்ன? 5 மியூசிக் ஸ்கூல். 3 2 1 தெரியலையா? அவர் பேர்ல நடத்துறான்னு நினைக்கிறேன். இல்லை, கேஎம் மியூசிக் என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரிங்களா? நன்றி, நல்லா ட்ரை பண்ணீங்க. இதே மாதிரி வின் பண்ணணும் அப்படின்ற ஆசையோட அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. திருவண்ணாமலையிலிருந்து மகேந்திரன் பேசுறேன். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கலாம்? ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் நல்லா இருக்கு. ஐயா போம்பா. உங்களுக்கான முதல் கேள்வி. நான் பண்ணா தப்பு, நீங்க பண்ணா அநியாயம். என்னங்க இந்த டயலாக் எந்த திரைப்படத்துல வரும்? 5 அட என்னங்க, வேல். அதான் க்ளூ. 3 2 1 என் பேரு படையப்பா, இல்ல வட்ட நட்டையப்பா. படையப்பா என்பதான் சரியான பதில். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, ஃபர்ஸ்ட் கேள்விக்கே க்ளூ கேட்டாங்கன்னு வேல்னு சொன்னேன். டட்டான்னு மியூசிக் எல்லாம் ஓடி இருக்கணும் உங்க மனசுல. பரவாயில்ல. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். இது தட்டுறோம் தூக்குறோம். யார் பேசுறீங்க? ரஜினி பத்தி கேட்கணும். பேசுறதே ரஜினி தானா? உங்க பேரு? என் பேர் அருண். அருண், எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து. சூப்பர். ரஜினி அவர்களை பத்தின கேள்வி கேட்கலாம். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? என்ன டிவி வால்யூமா? டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மியா வச்சுக்கோங்க. ஓகே, கேள்விக்கு போமா? மன்னிப்பு கேட்க. ஹலோ. மன்னிப்பு கேட்கறது தலகுணம் கிடையாது. ஹலோ, கேக்குதா? சரி, ஓகே. உங்களுக்கான முதல் கேள்விக்கு போவோம். இந்த டயலாக் சொன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. சரியா? ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन போறோம். ரஜினி நடிச்ச காலா திரைப்படத்துல அவங்களுக்கு ஜோடியா நடிச்சது யார்? 5 4 3 2 1 தெரியலையா? சரி, கபாலி படத்துல ஜோடியா நடிச்சது யாருன்னா சொல்லுங்க. சரி, சூப்பர். உங்களை வின் பண்ண வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுது. நீங்க என்கிட்ட பேசுறதே சரியா கேட்க மாட்டேங்குது, ரொம்ப விட்டு விட்டு கேக்குது. சரிங்களா? ஓகே, போவோமா? இப்பயும் கொஞ்சம் விட்டு விட்டு தாங்க கேக்குது. கொஞ்சம் எங்கேயாவது சிக்னல் இருக்க ஏரியாவுக்கு வாங்க. ஹலோ. சரி, ரைட்டு, வேற கால் கொடுங்க. ஹலோ, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? ஹலோ.
இன்னும் அடுத்த கலர் அது மாதிரி இருக்காங்க. கலர் லைனில் விட்டாங்க. யாருன்னு இப்போ கேட்போமா? ஹலோ ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. என் பேர் ஜெய். யாருங்க? ஜெய் திருச்சி. ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கலாம்? எனக்கு எம்ஜிஆர் சார். எம்ஜிஆர் அவர்களை பற்றின கேள்வி கேட்போம். ரெடியா? ஆமாம் சார். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது? 1001. 1001. ஆமாம் சார். ஓகே, வெரி குட். போமா? ரெடியா? ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, என்னை எதிர்க்கும் ஆயுதங்களை விட என் லட்சியம் வலிமையானது. இந்த வசனம் எந்த படத்துல வரும்? 4 3 2 1. அரச கட்டளை என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஏதோ சொல்ல வந்தீங்க, அதுக்குள்ள நாங்கள் டொட்டான்னு போட்டோம். சரி, பரவாயில்ல, அடுத்த தடவை கால் பண்ணுங்க, கண்டிப்பா பேசலாம். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ. வணக்கம் வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, என்ன மியூட் போட்டு பேசிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க சார். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. திருப்பூர்ல மதன் பேசுறேன். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? அனுஷ்கா செட்டி பத்தி. அனுஷ்கா செட்டியை பற்றின கேள்வியா? ஆமாங்க. ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? ரெடியா இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும்னு சொல்லுங்க. அவங்க நடிச்ச படம் பார்த்தா நிறைய பிடிக்கும். என்னங்க? அவங்க சிங்கம் படம் பிடிக்கும். சிங்கம் பிடிக்குமா? சிங்கம். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, என்ன எறிந்தால் திரைப்படத்தில் அவங்களுடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? க்ளூ சார். க்ளூவா? என்னங்க எவ்வளோ ஸ்வீட்டான பேரு. ஸ்வீட்டி. ஓ, ஸ்வீட்டான பேர்னா ஸ்வீட்டி. என்னங்க டாகிக்கா வச்சிருக்காங்க? தேனுங்க, தேன்மொழி. ஸ்வீட்டான பெயர் எடுத்துக்கலாம்ல க்ளூ நீங்க. ஓகே, நல்லா ட்ரை பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரிங்களா? வெரி குட். சரி மக்களே, நீங்களும் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உடனே நாங்கள் கால் எடுப்போம். உங்களுக்கு சினிமாவில் யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றின 5 ஈஸியான கேள்விகள். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க வின்னர் அப்படின்னு 1000 ரூபாய் மதிப்பிலான வின்டரா கிளப் வழங்கக்கூடிய கிஃப்ட் வவுச்சர் உங்களுடைய வீடு தேடி வரும். அதனால் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஆல்ரெடி வின் பண்ண நிறைய பேருக்கு கிஃப்ட் வவுச்சர் போயாச்சு. அதான் அவங்க சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாயாச்சு. இப்போ யார் யாரெல்லாம் அடுத்தடுத்து வின் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த கிஃப்ட் வவுச்சர் போகுது. அண்ட் நீங்கள் கால் பண்ணும்போது பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ரொம்ப அழகாக நம்ம நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி கால் கனெக்ட் ஆனதும் கொஞ்சம் டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கங்க. இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா அவங்கள உட்கார வச்சுட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு எங்கள் கூட நீங்கள் தனியாக பேசுனீங்க வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வின் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி. ஏன்னா நான் ஒன்று கேட்பேன், இந்த டிவியில் ஒன்று சொல்லும். அதனால் அப்படி எதுக்கு கன்ஃபியூஷன்? நீங்கள் எங்கிட்டயே பேசலாமே. சரி, காலர் யாருன்னு கேட்போமா? வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ ப்ரோ. வணக்கம். என்னோட பேரு. உங்க பேர் என்ன? ஷாமா? சாலிக் அகமது. ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து ப்ரோ. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கலாம்? இப்பா பாதி. இப்பா பாதி பத்தின கேள்வியா? உங்களுக்கான முதல் கேள்வி, நட்பே துணை இந்த படத்தோட இயக்குனர் யார்? 4 3 2 1. பார்த்திபன் தேசிங். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? ஓகே ப்ரோ. ஓகே, பிடி சார் திரைப்படம் இருக்கு இல்லையா? ஆமா. இந்த படத்துடைய கதாநாயகி பேர்? கதாநாயகி பேரா? ஆமா, டைம் முடிஞ்சு போச்சு. காஷ்மீரா பரதேசி. என்னது? காஷ்மீரா. சூப்பர், சரியான பதில். ஆனா இப்பவே நீங்க டைம் முடிஞ்சதா சொன்னீங்க. இதுக்கப்புறம் டைம் முடிஞ்சா ஏத்துக்கப்படாது. சரிங்களா? ஓகே. சீக்கிரமா கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, லேட் ஆகுது. தேர்ட் கொஸ்டின் போறோம். சரிங்களா? ஓகே ப்ரோ. கடைசி உலக போர் இந்த படத்துடைய எடிட்டர் யார்? 5 4 சென்னி ஓவர். சென்னி இல்லை, பிரதீப் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லாம் தோஸ்த் ஜிகிரி தோஸ்து, அதனால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்னு தான் கேட்டேன். சரி, நெக்ஸ்ட் காலர் யாரு? வணக்கம், இது தாட்டுறோம் தூக்குறோம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்க. சங்கர்லிங்கம் தென்னாலி சார். எங்க இதுவே இவ்வளோ நேரம் கழிச்சு தான் வருது. இவ்வளோ நேரம் நீங்கள் ஏன் அப்படி தான் கேட்டுட்டு இருந்தீங்க. நானும் என்ன பேசவே மாட்டாரு அப்படின்னு நினச்சேன். சரி, யாரை பற்றின கேள்விகள் கேட்கலாம்? சாரி. இது சாரி நீங்களா தேங்க்ஸ் நீங்களா? தேங்க்ஸ் சாரி சார். ரெண்டு சேர்த்து சொல்றீங்களா? தங்கமான மனசனா இருக்கீங்களா? சரி, யாரை பற்றின கேள்வி கேட்கலாம்? சூர்யா தம்பி கார்த்திக் வச்சு பேசுறேன் சார். அவரு தம்பியே கேக்குறீங்களே, அவரோட தம்பின்றதுக்காக மட்டும்தான் சூர்யா பேர் கேக்குறீங்களே. யாராச்சும் சூர்யாவை கேக்குறீங்களா? சரி, ஓகே, கேள்விக்குள்ள போவோமா?
போகலாம் Okay. சார். உங்களுக்கான முதல் கேள்வி, அவருடைய நடிப்புல சுல்தான் ஒரு படம் வந்துச்சுல, இந்த படத்துடைய இயக்குனர் யாரு? கடைசியா கடைசியா இல்லைங்க, சுல்தான். சுல்தான் சுல்தானா சார்? சுல்தான் டைரக்டர் யாரு? டைரக்டர் தெரியலையா? பாகிராஜ் கண்ணன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, இதே வேகத்தில் அப்படியே ஒரு வண்டி எடுத்து தபால் அடுத்த கால் அட்டன் பண்ணுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. திருவாரூர் மாவட்டம் பனங்குடியிலேருந்து லதா பேசுறேன். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் இன்னைக்கு? குஷ்புமா பத்தி கேட்கணும். குஷ்பு மேம் பத்தி கேட்கணுமா? ஆ, கேட்டுருவோம். உங்களுக்கான முதல் கேள்வி, எந்த திரைப்படத்துல மீனா, குஷ்பு, ரஜினின்னு 3 பேரும் சேர்ந்து நடிச்சு ரிலீஸ் ஆச்சு? நாட்டாமணி. நாட்டாமையா? அண்ணாத்த படங்க. அண்ணாத்த படத்துல தானே சேர்ந்து நடிச்சாங்க 3 பேரும். 3 பேரும் சொன்னீங்களா? ஆமா. சரியா காதுல விடலையே. சரி விடுங்க, பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம். சரியா? சரி. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். எவ்வளோ தடவை இந்த கேள்வி கேட்டேன், ஆன்சர் பண்ணிடுவாங்க தான் முதல் கேள்வியாக கேட்குறேன், அப்பயும் பதில் சொல்ல மாட்டாங்களே. சரி, அடுத்த கலரு. வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் நந்தகோபால். ஏங்க பேருக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க? எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சென்னை. சென்னையிலேருந்து. சரி, ரெடியா? யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சூர்யா பத்தி. யாரு? சூர்யா. சூர்யா அவர்கள் பற்றின கேள்வியா? ம். சரி, ஆனால் ஏன் நான் பேசுறது உங்களுக்கு எனக்கே கேட்குது? சரி, ஓகே, விடுங்க. ரெடியா? போமா? நீங்கள் யாரை கேட்டீங்க? சூர்யா அவர் தானே? ஆமா ஆமா. நான் கதறனால கேட்டீங்க. என்ன எல்லாரும் காட்டி கேட்குங்க, யாரும் சூர்யா கேட்க மாட்டீங்கன்னு. என் கதறல் உங்களுக்கு கேட்டுருச்சு. சரி, உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். சூர்யாவுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன கஜினி, இந்த படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? முருகதாஸ். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்விக்கு போகிறோம். சரிங்களா? ஓகே, ரெடி ரெடி. சூர்யாவுடைய நடிப்பில் ஹலோ 24 அப்படின்ற படம் வந்துச்சு இல்லையா, இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் யாரு? அவர் ரொம்ப மரியாதைக்குரிய ஒருத்தருங்க. திரு என்பதுதான் சரியான பதில். தமிழ் எப்படி திருன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி திரு. சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, இது வேகத்தில் நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்க பேர், ஊர் சொல்லுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் அப்துல்லாபுரம் கிராமம் சங்கர் சார். யாரை பத்தின கேள்விகள் கேட்கலாம் உங்களுக்கு? நடிகர் விஜய் சார். விஜய் அவர்களை பத்தின கேள்வி கேட்போமா? ஆமாம் சார். உங்களுக்கான முதல் கேள்வி, வாரிசு படத்துடைய ஹீரோயின் பேர் என்ன? என்ன சார்? வாரிசு படத்துடைய ஹீரோயின் பேர் என்ன? அனுஷ்கா சார். அனுஷ்கா நடிச்சாங்களா வாரிசுல? சாரி, த்ரிஷா சார். த்ரிஷா நடிச்சாங்களா? என்ன ராங் ஆன்சர் ஒண்ணி போயிட்டு இருக்கு, நம்ம ஷோவே மாறி போச்சே. இல்லைங்க, ராஷ்மிகா மந்தனா தான் நடிச்சாங்க. ரஞ்சிதமே ரஞ்சிதமே. ஓகேவா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஐயோ, இவர் ஃபர்ஸ்ட் அனுஷ்கா, அப்புறம் த்ரிஷா. சரி, நெக்ஸ்ட் காலர் யாரு? வணக்கம். வணக்கம். உங்க பேரு, ஊர் சொல்லுங்க. சார் வந்து நல்லுசாமி. என்ன கம்பீரமா சொல்றீங்க? வைத்திலிங்கபுரம். எங்க எங்க எந்த ஊரு? உருள மாட்டோம் ஷூட்டர். சரி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கலாம்? உலகநாயகன். உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள். சரி, ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி, வலியை பத்தி பேசாதீங்க சார், எனக்கு வலி ரொம்ப பிடிக்கும். இந்த வசனம் அந்த திரைப்படம் எது? எப்படி? எப்படியா? வலியை பத்தி பேசாதீங்க சார், வலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டயலாக் எந்த படத்துல வந்துச்சு? வேற ஏதாவது கேட்கலாமே வா. ஏன் இந்த கேள்வி நல்லா தானே இருக்கு. இதுல பிரகாஷ் ராஜ் சேர்ந்து நடிச்சிருப்பாரு. இல்லை, வேட்டையாடு விளையாடு என்பதுதான் சரியான பதில். பிரகாஷ் ராஜ் அப்படின்னு சொன்னதும் டக்குன்னு அங்கே வசூல் ராஜா MBBS தான் ஞாபகத்துக்கு வரல. சரி, அது சூப்பரான காம்போ, அதனால உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்க பேர், ஊர் சொல்லுங்க. என்ன 2 பேர் பேசுறீங்க? எங்க? சென்னை. சென்னையில இருந்து. உங்க பேரு? ரங்கநாயகி. சரி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கலாம் உங்களுக்கு? சார், நடிகர் ரஜினிகாந்த். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களா? ஆமாங்க சார். சரி, ஓகே. ரெடியா? ரெடிங்க சார். ஓகே, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பத்தின கேள்வி போலாம். உங்களுக்கான முதல் கேள்வி. சரிங்களா? சொல்லுங்க சார்.
நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. எந்த திரைப்படம் இந்த வசனம்? பாட்ஷா. பாட்ஷா என்பது சரியான பதில். ரைட். அது ஏங்க பாட்ஷா அப்படின்றீங்க? பாட்சானா பூச்சிங்க, பாட்ஷா அப்படி சொல்லுங்க. பாட்ஷா. ஸ்டைலா சொல்லுங்க, பாச்சாங்க அப்படின்னு. பாச்சானா பூச்சி. சரி, உங்களுக்கான 2வது கேள்வி போறோம், சரிங்களா? சரிங்க. வாய்ப்புகள் அமையாது, நாம தான் அமைச்சுக்கணும். இந்த வசனம் எந்த படத்துல வரும்? ஜெயிலர். ஜெயிலர் இல்லையா? அங்க வாய்ப்பே கொடுக்க மாட்டார் அந்த படத்துல. 4 3 2 1 கோச்சடையான் என்பதுதான் சரியான பதில். வணக்கம். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? யார் பேசுறீங்க? வணக்கம். இருக்கிறேன். ஆ? உங்க பேர் என்ன? இருதயராஜ். சரி, ஓகே. எங்க இருந்து கால் பண்றீங்க? ஓகே, யார பத்தின கேள்விகள் கேட்கலாம்? என்ன என்ன? பருத்திவீரன் கார்த்தி பத்தின கேள்விகள். சரி, ஓகே, போமா. உங்களுக்கான முதல் கேள்வி, தீரன் அதிகாரம் 1 படம் பார்த்திருக்கீங்களா? இந்த படத்துடைய இயக்குனர் யார்? சூப்பர். உங்களுக்கான 2வது கேள்வி, ஜீவாவோட திரைப்படத்துல ஜீவா படம் இருக்கு இல்லையா? ஜீவா நடிச்ச ஒரு படங்க. ஜீவா நடிச்ச ஒரு படம். ஓகே, அதுல ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஒரு பாட்டு கொடுத்திருப்பாரு. அது என்ன படம்? சூப்பர். கார்த்தி அவர்களை பத்தின 3வது கேள்வி, சரிங்களா? கைதி படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் யார்? யாரு? சூப்பர். உங்களுக்கான 4வது கேள்வி போறோம், சரிங்களா? சரிங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்ப பிடிக்கும்? கைதி தானா? இது கடைசியில அந்த ஷாட் தானே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? எல்லாரும் அதுல தான் விழுந்துட்டாங்க, கன் ஷாட்டு. எனக்கு பிடிச்சது வந்து குழந்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம். சரி, ஓகே. ரெடியா இருக்கீங்களா? ரெடி. உங்களுக்கான 4வது கேள்வி, கங்குவா திரைப்படம் இருக்கு இல்லையா? ஆமா. அதுல ஒரு கேம் அப்பியரன்ஸ் கொடுத்திருப்பாரு இல்லையா, கெஸ்ட் அப்பியரன்ஸா? அந்த கேரக்டர் பேர் என்ன? கதாபாத்திரம் பெயர்? கங்குவா. ஆமா. தெரியலையா? ரதகாசன் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். பார்க்கலையா? நல்லா தான் இருக்கும் அந்த படம். அதில் சூப்பரான ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்துருப்பாரு, அதனால அதை கேட்டேன். சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். 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 உங்க பேரு, ஊர் சொல்லுங்க. என்ன பிரேக் டான்ஸ் ஆடுது? ஹலோ, சங்கர்லிங்கம் தென்னாலி சார். சரி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கலாம் உங்களுக்கு? சார் ரஜினிகாந்த் சார். ரஜினிகாந்த் பத்தி கேட்போம். ரெடியா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், உண்மைக்கு மட்டும்தான் பயப்படுவேன். இந்த வசனம் எந்த படத்துல வரும்? யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்னா மனசுக்குள்ள சொல்லி பாக்குறீங்களா? தெரியலையா? இல்ல சார். இந்த வசனம் சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதோ விக்கல், தும்பல், இருமல், பசி, தூக்கம், பொறப்பு, இறப்பு. ஏயோ, இந்த டயலாக் சொல்லி நீங்க கண்டுபிடிக்கலையா? இதுல ரஜினி சார் அப்படின்னு சொன்னீங்க. முத்து என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி சரி, நெக்ஸ்ட் கால் யாரு? வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்க பேரு, ஊர் சொல்லுங்க. என் பேரு விஸ்வா, சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓ, ஓகே. யார பத்தின கேள்விகள் கேட்கணும் விஸ்வா? சிம்பு பத்தி கேளுங்க. சிம்பு பத்தி கேட்கவா? சரி, உங்களுக்கான முதல் கேள்வி, அலை படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? அலை படத்தோட இயக்குனரா? ஆமா. 3 2 1 விக்ரம் குமார் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அது ஏதோ சொல்லணும்னு வந்தாரு போல, யோசிச்சுட்டே இருந்திருப்பாரு டைப் பண்ற வரைக்கும். அதுக்குள்ள நமக்கு டைம் முடிஞ்சு போச்சு. சரி, நெக்ஸ்ட் காலர். வணக்கம். 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 உங்க பேர் சொல்லுங்க. கீதா. எங்க இருந்து கால் பண்றீங்க? பாண்டிச்சேரியில. ஓகே, யார பத்தின கேள்விகள் கேட்கணும்? விஜய் சார். விஜய் அவர்களை பத்தின கேள்வி கேட்போமா? உங்களுக்கான முதல் கேள்வி, இது எச்சரிக்கை இல்ல, கட்டளை. இந்த வசனம் எந்த திரைப்படத்துல வரும்? என்ன சார், இன்னொரு சொல்லுங்க. இது எச்சரிக்கை இல்ல, கட்டளை. இந்த டயலாக் எந்த படத்துல வரும்? ஜனநாயகன்.
படமே ரிலீஸ் ஆகலையே, எப்படி? ஹவு என்னங்க நீங்களா? இது என்னத்த? சரி விடுங்க கொடுங்க, அது மதுரை படம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே. ஐயோ டபக்குன்னு எப்படியோ தெரியல, என் உண்மையை போட்டு உடச்சிடுறாங்களே. இவங்களை வச்சுக்கிட்டு ஒரு ரகசியத்தையும் பண்ண முடியாது போலன்ற மாதிரி இருக்கு. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கடுப்பாக இருப்பாங்க. எனிவேஸ், தேட்டரில் படம் இறங்கினதுக்கப்புறம் வெறித்தனமாக எல்லாரும் உட்காந்து அந்த படத்தை ரசிப்போம். ஓகே, அடுத்த காலர். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்க பேரு ஒரு சொல்லுங்க. ராகப்பிரியா மாதவரம். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? யோகு பாபு சார். யோகி பாபு. யோகா பாபியா? யோகி பாபு. டப்புன்னு ஒரு நிமிஷம், என்ன நம்ம இதை இங்கேயும் டப் பண்ண மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறேன். சரி, ரெடியா? உங்களுக்கான முதல் கேள்வி, யோகி பாபு அப்படின்ற பேர் அவருக்கு எந்த திரைப்படத்துல இருந்து வந்துச்சு? நடிச்ச படம். அப்ப உங்களுக்கு தெரியாதா? அவர் பேரு பாபுங்க. அவர் எந்த படத்துல இருந்து வந்திருப்பாரு? யோகிங்க. யோகின்ற படத்துக்கு அப்புறம் தான் பாபுன்னு இருந்த ஒரு பேர் யோகி பாபுவா மாறிச்சு. ஓ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் விசித்திரமான காலர் இருக்காங்களே. சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பாப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க. ஹாய், என்னங்க? ஆரோக்கியா பேசுறேன். அப்புறம் எங்க சாரி நீங்க? ஹலோ, அப்புறம் எங்க சாரி நீங்க? யாரு சார்? என்ன புரியல. சரி விடுங்க. சரி, யாரை பத்தின கேள்வி கேட்கலாம்? ஜெயம் ரவி. ஜெயம் ரவி இப்ப ரவி மோகனா மாறிட்டார், அவரா? ஆமாங்க. ஓகே, ரெடியா? ரெடி. கூல். உங்களுக்கான முதல் கேள்வி, சரிங்களா? டிக் 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 படம் பார்த்திருக்கீங்களா? ஆமா. இதுல கதாபாத்திரம் பேர் என்ன? டிக் 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 படத்தோட கதாபாத்திரம். ஆமா, நான் சொன்ன டிக் டிக்கே முடிஞ்சு போச்சு. இப்பதான் நீங்க மறுபடியும் டிக் டிக்ன்றீங்க. வாசுதேவன் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? ஓ வாசுதேவன் இல்ல, இனிஷியல் எனக்கு தெரியாது, வாசுதேவன் மட்டும் தான் தெரியும். சரி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சுரேஷ் குமார், சென்னை சார். யாரை பத்தின கேள்விகள் கேட்கலாம்? ரஜினி சார். ரஜினி அவர்களை பத்தின கேள்வியா? எஸ் சார். சூப்பர். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம், சரிங்களா? சொல்லுங்க. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन, மஜா ஆ கயா. மஜா ஆ கயா, தூக்கி அடிச்சா பார், உட்கார் முதல்ல. இந்த வசனம் எந்த திரைப்படத்துல வரும்? காளான் சார். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, என்னை பத்தி எனக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் நான் புரியாத புதிர் தான். இந்த வசனம் எந்த திரைப்படம்? கபாலி என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங் மக்களை. இன்னைக்கு நிறைய பேர் விளையாண்டிங்க, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அண்ட் நிறைய பேர் வின் பண்ணியிருந்தீங்க. வின் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வின் தாரா கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் உங்களுடைய வீடு தேடி வரும். ஸோ டோன்ட் வரி. இதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வரி சொன்னா அடடா நான் விளையாடலையே அப்படின்னு யோசிப்பீங்க. இதே மாதிரி நாளைக்கு 4:30 மணிக்கு ரெடியா இருங்க. தட்டுறோம் தூக்குறோம் நிகழ்ச்சியில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ. டேக் கேர் மக்களே.